ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அரசு மருத்துவமனை பிணவரையில் குளிர்சாதன பெட்டி மின் இணைப்பை ஊழியர்கள் இயக்காததால் சடலம் அழுகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொண்டியை சேர்ந்த முகமது இப்ராஹிம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உடல் திருவாடானை அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டது. இருப்பினும் குளிர்சாதன பெட்டிக்கான மின் இணைப்பை மருத்துவமனை ஊழியர்கள் இயக்காததால் முகமது இப்ராஹிமின் உடல் முற்றிலும் அழுகியதாக தெரிகிறது. இதற்கு காரணமான மருத்துவமனை ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாடனையில் மார்ச்சோரி இருக்குது. அங்கே பார்க்கும்போது அந்த பிரேதம் அழுகி ஊற்றி போச்சு. வெறும் எலும்புக்கூடு மட்டும் தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்கள் காவல்துறை 2 நாளாக அலட்சியப்படுத்தினது தான் இதுக்கு காரணம். அப்போ அந்த பாடியை நாங்கள் பார்க்கும்போது பாடி அழுகி ஊற்றி போய் மின்சாரம் கரண்ட் பிரச்சனை, ஃப்ரீசர் பாக்ஸ் ஒழுங்காக ஓடலை, இங்கே ஒழுங்கான ஆட்கள் இல்லை, இந்த மார்ச்சோரியில் ஒழுங்கான ஆட்கள் இல்லை, மருத்துவ வசதி கிடையாது, டாக்டர் வசதி கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆள் இல்லை. இதனால் எங்களுக்கு சரியான அலைச்சலும் மன உளைச்சலுமாக இருக்குது. இது சம்மந்தப்பட்ட மருத்துவத்துறையை நான் வேண்டி கேட்குறேன். இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது. திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் ராஜு அவர்கள் கவனத்துக்கு, சிஎம் அவர்கள் கவனத்துக்கு